ஐயா முகநூல்ல ஒரு பக்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஆசிரமத்தில் நடக்கும் நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்ய முடியாத சுவாமி நம் வாழ்க்கையை எப்படி சரி செய்வாருன்னு கேட்கிறார். முதல்ல ஆசிரமத்தை வந்து எதுக்காக நிர்மாணம் பண்ணாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். யாருமே அந்த அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கல. சுவாமி ஆரம்பத்தில் சொல்லிக்கிறார், திஸ் பகர் டசன்ட் நீட் அன் ஆசிரமம். இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு ஆசிரமம் தேவையில்லை. இந்த சின்ன இடத்துல இந்த பிச்சைக்காரன் அவங்க அப்பா வேலையை பார்த்துக்குவார். ஆனால் பக்தர்களுக்கு ஆசிரமம் வேணால் கட்டிக்கோன்னார். ஸோ அந்த ஆசிரமத்தை வந்து பக்தர்களுக்காக கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட சொத்தை நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கலைன்னா அதுக்கு அவர் என்ன பொறுப்பு? பக்தர்களுக்கு அவர் கொடுத்த சொத்து அது. அந்த பக்தர்கள் அதை சரியாக பாதுகாக்கலை, சரியாக நடத்தலைன்னா அது பக்தர்கள் செஞ்ச தவறு. அந்த தவறை வந்து அவங்க திருத்திக்க வேண்டியது கடமை, அவங்க கடமை. இல்லைன்னா அதுக்காக வரக்கூடிய அத்தனை பலாபலன்களையும் அனுபவிக்க வேண்டியது அந்த பக்தர்கள் தான். சாமிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சாமி வந்து கேட்டது என்ன கேட்டாங்க? பக்தர்கள் சிரமப்படுறாங்க, பக்தர்களுக்கு ஆசிரமம் வேணும் கேட்டாங்க, வாங்கிக்கோ. டாக்குமெண்ட்லேயே அது எழுதியிருக்கே. இந்த ட்ரஸ்ட் கண்டன ஆசிரமம் ஃபார் த டிவோட்டீஸ் ஆஃப் யோகிராம் சுரத்குமார்னு தான் எழுதியிருக்கோம். இந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு ஆசிரமத்தை அமைக்கலாம். எதுக்குன்னா யோகிராம் சுரத்குமாருடைய பக்தர்களுக்காகன்னு எழுதியிருக்கோம் அதில். ஸோ இந்த பெனிஃபிஷரி அந்த அந்த ஆசிரமத்தினுடைய பயனாளிகளே பக்தர்கள் தான். சுவாமி அந்த பக்தர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆசிரமத்தை பக்தர்கள் சரியாக பரிபாலனம் பண்ணலைன்னா சாமி எப்படி குறை சொல்லுவீங்க? யார் செஞ்ச காரியத்துக்கு யார் வந்து குறை சொல்கிறது? உங்களுக்கு கொடுத்தாச்சு. உங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்துருக்காப்புல, ஒரு சாமி ஒரு பொருள் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறார். அந்த பொருளை நீங்கள் வந்து சாக்கடையில் தூக்கி போடுறீங்க, இல்லாட்ட வேற எங்கேயும் தூக்கி போடுறீங்கன்னா குற்றம் சாமிகிட்டையா உங்ககிட்டயா? யார் மேலே குற்றம்? நீங்கள் தான் தவறு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் அதை சரி பண்ணிக்கணுமே தவிர்த்து சாமி அதை வந்து விலகி நிற்பார். சாமி எல்லாத்துக்கும் சாட்சியாக நிற்பார். அவங்கவுங்க கர்ம வர நினைக்கிறதுக்கு அவங்கவுங்க என்ன அனுபவிக்கணும் அதை அனுபவிச்சு தான் தீரணும், வேறு வழியே கிடையாது. எல்லாருக்குமே இதே தேகம்தான், இதே வழி தான், இதே முதுமை தான், இதே நோய் நொடிகள் தான். எல்லாருமே ஒரு காலத்தில் போயிடுவாங்க. அந்த சிரஞ்சீவியாக வாழக்கூடிய ஒரே ஒரு ஆத்மா யாருன்னா அது சுவாமி தான். அந்த சுவாமியும் அந்த சொரூபத்தில் இல்லை, எங்கேயும் வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபமாக தான் இருக்கார். அதுக்கு தன்னுடைய விக்கிரகத்தை நிலநாட்டி போயிருக்கார். அந்த ஒன்று தான் சாஸ்வதமானதை தவிர்த்து மற்றது எல்லாம் மித், எல்லாம் மாய, எல்லாமே மாய. இப்போ வந்து குறை சொல்கிறாங்கன்னா, சாமி வந்து குறை சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அறியாமல் அது. தனக்கு கொடுக்கப்பட்ட சொத்தை சரியாக பாதுகாக்கலை. ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட சொத்தை வந்து பிள்ளைகள் சரியாக பாதுகாக்காமல் கஷ்டப்பட்டாங்கன்னா தந்தையாக பொறுப்பு அதுக்கு. பக்தருடைய கூட்டத்தை பகவான் மேலே ஏன் சாத்துறீங்க?